இந்தாப்புல என்னாச்சு? மயக்கமா இருக்குங்க. எப்பயில இருந்து? காலையில இருந்துங்க. சுகர் செக் பண்ணியா? செக் பண்ணுங்க. எவ்வளோ இருந்துச்சு? அரை டப்பா இருந்ததுங்க. ஏய், எவ்வளோ நேரமாக ஃபோன் பண்ணிட்டு இருக்கிறேன். ஃபோன் எடுக்க என்ன பண்ணிட்டு இருக்க? எவன் சீக்கிரமா ஃபோன் எடுக்கிறாளா அவட்ட ஃபோன் பண்ணி பேசு போ. ஏங்க 1லேருந்து 100க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 2. இன்னையிலேருந்து 2 நாளைக்கு என்கிட்ட நீங்க பேசவே கூடாது. ஏய், நீ கேட்டுக்கல, எனக்கு புரியல. இன்னொருத்தட சொல்லு. இன்னொருத்தட. சரி, கெஞ்சி கேட்குறீங்க, திருப்பியும் கேட்குறேன். 1லேருந்து 100க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 99. என்னங்க? ஏய், 99 நாள் யாரும் நீ பேசவே கூடாது. போயிட்டே இரு. ஏங்க சும்மா பாண்டிச்சேரின்னு சொல்லாதீங்க. பாண்டிச்சேரிக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன நடக்குள்ள பெருசா வித்தியாசம்? 280 கிலோமீட்டர் வித்தியாசம். இல்லைங்க, 33 ரூபா தான் வித்தியாசம். ஏங்க, இன்னைக்கு நம்ம கல்யாண நாள் இல்லை. சாயங்காலம் நான் கோயிலுக்கு போகும்போது சாரி கட்டினா உங்களுக்கு பிடிக்குமா இல்லை சுடிதார் போட்டால் பிடிக்குமா? சரி. நான் செய்கிற பிரியாணியில் காளான் பிரியாணி உங்களுக்கு பிடிக்குமா இல்லை சிக்கன் பிரியாணி பிடிக்குமா? சிக்கன் பிரியாணி. நான் வைக்கிற குழம்புல மட்டன் குழம்பு பிடிக்குமா மீன் குழம்பு பிடிக்குமா? மீன் குழம்பு. சரி, இப்போ உங்களுக்கு நான் டீ போட்டு கொடுத்தா பிடிக்குமா இல்லை காஃபி போட்டு இந்த கொடுத்தா கேள்வி பிடிக்குமா? நாளைக்கு கேட்கலாமே. ஏங்க? நான் பிரின்சிபலோட வாழ்றவன், அதாவது கோடு போட்டு வாழ்றவன். என்ன பிரின்சிபல்? ஒரு நாளைக்கு 3 பொய்க்கு மேலே சொல்ல மாட்டேன். இந்த டீசல் பெட்ரோல் பால் இது எல்லாத்தையுமே லாரியில் தான் ஏற்றிட்டு போகிறாங்க. ஒரு சொட்டு கூட ஒழுகலை. ஆனால் இந்த தண்ணி லாரி மட்டும் ஏன் அப்படி ஒழுகுது? உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ஸில் பதில் சொல்லுங்க. ஐயோ, இந்த பைத்தியகாரங்கிட்ட மாட்டிட்டு நான் படுற பாடு இருக்குதே. என்ன மனநிலை இருக்கான்னு தெரிய மாட்டேது. பாடாப்படுத்துறான். டேய் சைக்கோ சண்முகம், ஆள விடுறா முடியல. நான் உன் எனிமீதான். வீட்ல உங்களுக்கும் எனக்கும் பிரச்சனைனா என்ன பத்தி மட்டும் திட்டுங்க. எதுக்கு எங்க அம்மா அப்பா பத்தி பேசுறீங்க? வீட்டில் டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின்லாம் ரிப்பேர் ஆச்சுன்னா அதைவா திட்டுறோம்? கம்பெனிக்காரனை தான் திட்டுறோம். அந்த மாதிரி தான் போடி. எனக்கு என்ன? நீங்க சம்பாதிக்கிற பணம் செலவுக்கே பத்தல அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் நீயே சொல்ல? நான் செலவு பண்றதுக்கு ஏத்த மாதிரி இன்னும் நீங்க சம்பாதிக்கலன்னு அர்த்தம். அதுக்கு அர்த்தம் அது இல்லை. நான் சம்பாதிக்க ஏற்ற மாதிரி நீ செலவு பண்ணு, அதுக்கு அதான் அர்த்தம். ஏங்க, பைக்கில் நம்ம 2 பேரும் ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறோம்னா நான் என்ன செய்கிறேன்? நான் உண்டு நம்ம வேலை உண்டுன்னு பின்னாடி உட்காந்துருக்கேன். நீங்கள் ரோட்டை பார்த்தானே வண்டி ஓட்டணும். ஸ்கூட்டியில் ஏதாவது ஒரு பொண்ணுங்க போச்சுன்னா அந்த பொண்ணுங்களை பார்த்தே மினியமாக வண்டி ஓட்டி போறீங்களே, ஏங்க? ஏன்னா ஸ்கூட்டி எப்போ குறுக்க விழுவும்னு யாருக்கும் தெரியாது, அதனால தான். ஏன் பிள்ளை, ஆசைக்கும் பேராசைக்கும் என்ன வித்தியாசம்? ஆசை பேராசையா? தெரியலையே. உன்னை கல்யாணம் பண்ண மத்தியா, அது ஆசை. ஆனால் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் சந்தோஷமாக இருப்பேன்னு நினச்ச மத்தியா, அது பேராசை. இந்தாப்புல என்னதுங்க இது? எடுத்து பார். ஓ, நம்ம வீடு வாங்கியிருந்தோமே அதோட பத்திரமா? என்ன பத்திரத்தை உங்க அப்பா அம்மா பேர்ல வாங்கியிருக்கீங்க? ஆமாம், என்னை பெற்று கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி விட்ருக்காங்களே, அவங்கள விட்டுறக்கூடாதுல்ல. அப்புறம் எதுக்கு லோன் மட்டும் என் பேர்ல வாங்கியிருக்கீங்களா? நீ என்ன விட்டுறக்கூடாதுல்ல. சரி, மூக்கில் காத்தடிக்காத, பத்திரம் பறந்துட போகுது. பத்திரத்தை எடுத்து வை பத்திரமா. ஏங்க, இந்த சோறும் குழம்பும் மாதிரி தானே நாம்பளும். நீங்க இந்த சோறு, நான் இந்த குழம்பு ரெண்டும் சேர்ந்தா தானே சூப்பராக இருக்கும். ஆனால் ஒன்று, நான் தினைக்கும் ஒவ்வொரு குழம்புல சாப்பிட்றேன்,